இந்தியாவுக்கு உரங்கள், அரிய தாதுக்கள் மற்றும் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னதாக இந்தியாவின் உரங்களில் கிட்டத்தட்ட 30% சீனா வழங்கி வந்த நிலையில் கடந்த ஓராண்டாக இந்தியாவின் உர இறக்குமதியை சீனா நிறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்தியாவிற்கு மீண்டும் உரங்களை ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அரிய தாதுக்களின் ஏற்றுமதியை சீனா கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் இந்தியாவிற்கு அரிய தாதுக்களை ஏற்றுமதி செய்யவும் சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த அரிய தாதுக்கள் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவை என்பதால் இந்திய தொழில்துறை பெரிதும் பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளால் இந்திய தொழில்துறை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மேலும் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்களை ஏற்றுமதி செய்யவும் சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியா வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனா வருமாறு பிரதமர் மோடிக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் விடுத்த அழைப்பை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரியப்படுத்தினார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபரை சந்திப்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ரஷ்யாவின் காசான் பகுதியில் சீன அதிபரை தாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இருதரப்பு உறவுகளில் நிலையான மற்றும் நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அதனை தாம் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.